2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் தனது தேர்தல் பரப்புரையை கடந்த வாரம் திருச்சியில் தொடங்கினார். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 இடங்களில் பரப்புரையை திட்டமிட்டிருந்த நிலையில் பெரம்பலூரில் மட்டும் பரப்புரை தடைபட்டது. அடுத்து நாகை, திருவாரூரில் இன்று தனது பரப்புரையை மேற்கொள்ள திட்டம் தீட்டி நாகையில் தனது பிரச்சாரத்தை முடித்துள்ளார். இதில் முழுக்க திமுக மீது தனது விமர்சனத்தை அள்ளி வீசியுள்ளார். திருச்சி பரப்புரையிலும் சரி, அரியலூர் பரப்புரையிலும் சரி, இன்று நாகையில் பேசிய போதும் சரி, ஆளும் கட்சியான திமுக மீது சரமாரியான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தனது பரப்புரை முழுக்க திமுகவிற்கு எதிராகவே பேசி வரும் விஜய் கூறியிருப்பது என்ன, சுட்டிக்காட்டியுள்ள முக்கிய விஷயங்கள் என்ன, விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு என்பதை தீவிரமாக தாவேக தலைவர் விஜய் முன்வைத்திருக்கிறார். 1967, 1977 ஆகிய ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் திமுக, அதிமுக எப்படி முதல் முறையாக வென்று புதிய அரசியல் வரலாறு எழுதியதோ அதேபோல தாவேக தமிழகத்தில் புதிய சக்தியாக இருக்கும் என விஜய் மீண்டும் மீண்டும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். விக்கிரவாண்டியில் நடந்த முதல் அரசியல் மாநாட்டிலேயே திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தினார் விஜய். ஆனாலும் பாஜகவை காட்டிலும் திமுக எதிர்ப்பிலேயே அதிக கவனம் செலுத்தி வருகிறார். திருச்சியில் தனது முதல் பரப்புரையில் பேசிய விஜய் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது. டீசல் விலை லிட்டருக்கு 3 குறைப்பு, மாதாந்திர மின்கட்டணம் கணக்கீடு, கல்வி கடன் ரத்து, நீட் ரத்து, அரசு வேலையில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பழைய ஓய்வூதிய திட்டம், 2 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவது போன்ற பல வாக்குறுதிகள் என்னவானது என ஆளும் கட்சியை நோக்கி பல கேள்விகளை முன்வைத்திருந்தார். இதற்கு திமுக அமைச்சர்கள் பலரும் தங்களது பதில்களை தெரிவித்திருந்தனர். முதலில் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் விஜயின் குற்றச்சாட்டுகளை அரசியல் அனுபவமின்மை என்று கூறி தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத் திட்டங்களை விளக்கியிருந்தார். அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விஜய் முதலில் தமிழக வளர்ச்சி குறித்து தெரிந்து கொண்டு பிறகு பேச வேண்டும் என்று அறிவுறுத்தி இந்தியாவின் 6.5% வளர்ச்சியை விட தமிழகத்தில் 11.19% வளர்ச்சியை எடுத்துக்காட்டி பதிலடி கொடுத்திருந்தார். அதேபோல திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த போது, யார் அரசியலுக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால் மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பது மிகவும் தெளிவான ஒன்று. எனவே அதனால்தான் எங்களை எல்லோரும் விமர்சனம் செய்கிறார்கள் என பதிலளித்திருந்தார். அதற்கு முன்பு வரை விஜயின் பேச்சை பெரிதாக கண்டுகொள்ளாத திமுக இந்த முறை வரிந்து கட்டி கொண்டு பதில் கொடுத்தது. இது தாவேகாவுக்கு திமுக எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்நிலையில் மீண்டும் திமுகவை வம்புக்கு இழுத்து பேசியிருக்கிறார் விஜய். நாகையில் இன்று பேசிய விஜய் முழுக்க திமுக அரசையே விமர்சித்திருக்கிறார். நாகை மாவட்டத்தின் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை பட்டியலிட்ட விஜய் திமுக அரசு எதையும் செய்யாமல் மீனவர்களையும் பொதுமக்களையும் வஞ்சிப்பதாக விமர்சித்திருக்கிறார். அதேபோல களத்திற்கு வந்து பரப்புரை மேற்கொள்ளும் தனக்கு அரசு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பதாகவும், மைக் வயர் கட் செய்வது, பவர் கட் செய்வது போன்ற வேலைகளையும் செய்து தடுக்க பார்ப்பதாகவும் காட்டமாக பேசியிருக்கிறார். இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான். இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் சாட்சி. அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்குமொழியில பேசி அது நம்ம கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததான் மிச்சம். இவங்க ஆண்டது பத்தாதா? இப்படி தவிக்கிறாங்களே நம்ம மக்கள், அது பத்தாதா? தேங்க்யூ. இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே நான் பேசியிருந்தேன். அது ஒரு தப்பா? மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ வந்தாச்சு. என்ன ஒண்ணு,
முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம். இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, இனிமேலும் சரி, மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தான். இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. தன்னை மிரட்டி பார்க்கிறீர்களா என்றும் நேரடியாகவே ஆவேசமாக கேட்டிருக்கிறார். பாஜகவின் மறைமுக உறவுக்காரர்கள் தான் திமுகவினர். எனக்கு பரப்புரை மேற்கொள்ள விதிக்கும் கட்டுப்பாடுகள் மாதிரி மோடி அமித்ஷாவிற்கு கட்டுப்பாடு விதிப்பீர்களா என பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். அத்தோடு திமுக குடும்ப அரசியல் செய்கிறது, வெளிநாட்டு முதலீட்டை தமிழ்நாட்டிற்கு இழுக்க பயணமா அல்லது தன் குடும்ப முதலீட்டை வெளிநாட்டில் செய்வதற்கு வெளிநாட்டு பயணமா என்று சரமாரியாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சாங்களா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்டையாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? மேலக்கோட்டை வாசல் NH மேம்பாலம் கட்டி 50 வருஷம் ஆச்சு. அது சரியா மேம்படுத்தலாம், அதை செஞ்சாங்களா? தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் NH ரோடு வேலை பல வருஷமா நடக்குது, இன்னும் முடிச்ச பாடே காணும். அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ரொம்ப முக்கியமா நெல்லு மூட்டையெல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயிங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அதுக்கு சரியான ஒரு குடவுன் கட்டி தரலாம், அதையாவது கட்டி தந்தாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க இவங்க. நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன். அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது. அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது, சரி அதெல்லாம் விடுங்க. இந்த நேரத்துல பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷுவர். நம்ம வந்து இந்த டூர் பிளான், இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒண்ணு இல்ல, உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களோட வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல, ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். சரி, இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான்.
அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயார் பேசுறது. அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே. இதாவது பரவாயில்லைங்க. இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படி எல்லாம். ஐயோ நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னதான் பாஜக குறித்து விஜய் விமர்சித்தாலும் திமுகவையே முழுக்க குறிவைத்து வருகிறார். தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவுக்கு மாற்றுக் கட்சியாக தாவேகாவை முன்னிலைப்படுத்தி வரும் விஜய் தொடர்ச்சியாக ஆளும் கட்சி மீது விமர்சன கணைகளை தொடுத்து வருவது அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறது.